நாம் உலகத்திற்கு விளக்கா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வெளிச்சம் வீசும் விளக்கா இருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு தனித்துவமான தன்மையில நான் இந்த மாதிரி இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பேன், இந்த மாதிரி நான் உண்மையா இருப்பேன், இந்த நேர்மையா இருப்பேன் என்ன வச்சுக்கிட்டாலும் அது விளக்கே இல்லை. தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகள்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த கட்டளையை கை கொண்டால் நீங்கள் உலகத்திற்கு ஒரு விளக்கா இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு விளக்கா இருக்கிறீர்கள். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அநேக கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு கட்டளைகள்ல 2 தான். அதுல எல்லாமே அடங்கி விட்டது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்துல அன்பு கூறும் போது நம்ம முழுமையா நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தையே கொடுத்து அன்பு கூறணும் என்று சொல்லப்படுகிறது. நாம் வேண்டும் போது, துதிக்கும் போது, இப்படி சபையில அமரும் போது, எல்லா வேளையிலும் தேவனை நோக்கி பார்க்கணும். அப்பனாதான் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையை சரி பண்ணுனா உங்க குடும்பத்தின் பிரச்சனை சரியாகுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். அந்த கட்டளை ஃபர்ஸ்ட் வேணும். தேவனிடத்துல அன்பு கூறணும். முதல் கட்டளை. அந்த கட்டளையின்படி நீங்க இருந்தீங்கன்னா, அன்பு கூறு என்று சொல்லியிருக்கு. உங்களுடைய எல்லா முழு பிரயாசத்தின் அன்பையும் தேவன் மீது நீங்க வைக்கணும். வேதம் வாசித்தால் அன்போட வாசிக்கணும். அப்போ ஆண்டவர் என்னோட பேசுவார். ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த பத்திரம், இது என்னுடைய உயில், இது என்னுடைய நேசம், என்னை நம்பி அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த அன்பை பார்க்கிறார் ஆண்டவர். காலையிலிருந்து எதை நீங்கள் தீவிரமா தேடுகிறீங்க, அதை ஒரு அன்போடு தான் தேடுவீங்க. அது வேதாகமமா இருக்குமானால் எவ்வளவு அன்பு! எத்தனையோ வியாதி நேரத்தில், சோதனை நேரத்தில், ஆண்டவரே இந்த இரவை கடக்க பண்ணிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுக்க முடியாமல் படுத்தீங்க, தூங்கி எஞ்சிருப்பீங்க. அன்றைக்கு ஒரு அன்போட ஆண்டோட்ட, ஆண்டவரே இந்த நாளை காணச்சதையும் நன்றி செலுத்துப்பீங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் அன்பு கூற முடியுதா? ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம இதை எப்படி வச்சிருக்காரா? அன்போட வருகிறாருங்க, அன்போட. அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதானது. அன்பு நிறைந்த இயேசுங்க. அதனால சொல்ற, என்ன நீ பார்த்துட்டீனா, என்னுடைய செயல்கள்லாம் அறிஞ்சிட்டீனா, என் இடத்துல நீ அன்பு கூறு. முதல் அன்பு என் மீது இருக்குமா? அது ஒரு கட்டளை. இரண்டாவது ஒரு கட்டளையாக, பிரமாணமாக இயேசு கிறிஸ்து சொன்னது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. நாம் நரகம் பெயரக்கூடாதுங்கிற பயம் எல்லாத்துக்கும் உண்டு. நம்மளை பார்க்கிறவங்களா நரகம் போயிட்டா போதுன்னு இருந்தா எப்படி? அன்பு கூறணுங்க. நரகம் பரலோகத்தை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கதே நீங்க தான். எப்படி அன்பு கூறுகிறீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அன்பு கூறுகிறோம். அதே போலதான் மற்றவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறத நம்ம நினைக்கணும். இன்னைக்கு தேவனை அறிஞ்சிட்டும் நீங்க நியாயாதிபதியா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. தேவனை அறிஞ்சா அவர் யாரு? நியாயாதிபதி. அவர் தான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளணும். ஆனா நீங்க பார்த்துக்கிடுவீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு? கட்டளையே விளக்கு. நம்ம அன்பு கூறும். நமக்கெல்லாம் ஏன் இவ்வளவு ஆதங்கம்? உங்களுக்கு எந்த சேதாரம் வந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கம் தாங்க. ஆனா நாங்க நல்லதா இருக்கு, எங்களுக்கே இவ்வளவு, எங்களையே இவ்வளவு மணிக்கணக்கா வச்சு இவ்வளவு பேசுறாரு. நீ உலகத்துல சம்பவிக்கிற ஒரு சேதாரம் உங்களுக்கு வேண்டாம். ஐயோ, அது பயங்கரமானது, அது கொடுமையானது, வேண்டவே வேண்டாம். பாருங்க, தேவ சபைக்குள்ள வந்துக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறோம் இங்க நடிச்சுக்கிட்டு எங்க சுத்தினாலும் அவங்க வாழ்க்கை நிம்மதியாவே இல்லை. வாலிபர்களை பாருங்க, நிம்மதியே இல்லை. உண்மையா ஆண்டவர்ட்ட அன்பு கூர்ந்தால் ஒழிய அவர்களுக்கு வராது. இதுக்கு நீங்க ஜெபம் பண்ணி புண்ணியம் என்ன, நான் ஜெபம் பண்ணி புண்ணியம் என்ன? 2 வார்த்தை சொல்லதான் முடியும். எப்ப சரி பண்ணிக்கணும். நாங்க சரியாத்தான் இருக்கோம், சரி இருந்துக்கோ. கட்டளையே விளக்கு. கட்டளையின்படி நடந்துட்டா அவங்க உலகத்திற்கு ஒரு விளக்கா மாறிடுவாங்க. அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அது அவ்வளோ ஒரு வெளிச்சத்தை தரும்.